ஹாய், சாட்டர்டே வீடியோஸ் தாங்க. இன்றைக்கி நான் ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? ஃப்ரைடே ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். திருவள்ளூர்லேருந்து நான் சென்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நேற்று நைட்டே எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து ஒரே ஆட்டோங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சும்மாவா 15 வருஷம் கழிச்சு இதே மாதிரி அப்போ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இப்போவும் அதே ஒரு ஒரு ஹாப்பினஸோட ஒரு பாசத்தோட அப்படியே இருந்தோங்க. நல்லா நைட்டு ஃபுல்லாக சரியான ஆட்டம் பாட்டம் கேம்ஸு அப்படிலாம் போயிட்டு இருந்தது. சரி, நைட்டு ஒரு ஒரு சில வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டீஸ் தாங்க. அவங்க தூங்குறதுக்கே மணி 4-3 ஆயிடுச்சு. அவங்கள வச்சுக்கிட்டு நான் எங்கே வீடியோ எடுக்கிறது? ஸோ ஒரு சில வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கல. எடுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ குட்டீஸ்லாம் ஓரளவுக்கு எந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலைங்க அப்படியே செஞ்சுக்கிட்டு அப்படியே டைம் போயிட்டு இருந்தது. விடிஞ்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு காலைல டிஃபன் பண்ணணும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு காலையில் 4 மணிக்கு ஒரு காஃபி, அதோடு 8 மணிக்கு ஒரு டீங்க போட்டு குடிச்சிக்கிட்டு அது இருந்தால் தாங்க எங்களுக்கு நிம்மதியே. டீ எல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாருமே ஒரே டைமில் பூரி வேணும்னு கேட்டுட்டாங்க. நம்ம பூரிக்கு ஸ்பெஷலே என் ஃப்ரெண்டு ஜெனிஃபர் தாங்க. ஸோ அவளை வச்சு நாங்கள் பூரி சுட ஆரம்பிச்சிட்டோம். பூரிக்கு தொட்டுக்க வடகரியும் செஞ்சுட்டு அப்போ காலையில் டிஃபனையும் எல்லா குழந்தைங்களுக்கும் போட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பிளான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். உடனே வாசலில் ஒரே சவுண்டாக இருந்ததுங்க. எட்டி பார்த்தா நேற்று நைட்டு ஒரு 3 பேர் வரேன்னு சொன்னாங்கங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தில் வர முடியல. சார் காலையிலே வந்துட்டாங்கங்க. 9 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சுங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கிளாஸில் ஒரு 2 பேர் வருவாங்க, என் பெஸ்ட்டு. வந்த உடனே அவங்கள இப்படி தாங்க தூக்கி தூக்கி சுற்றி விளையாடிக்கிட்டு இருப்போம். அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. நாங்களும் இதே மாதிரி பின்னால் எப்படி இருந்தோமோ அதை இப்போவும் நாங்கள் அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பழைய நனவுலாம் எங்களுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். சரி, குழந்தைங்களுக்கு மதியானம் சிக்கன் சூப்பு சாதமும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு பிரியாணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 1 இயர் பாப்பாங்களுக்கெலாம் சாதம் கொடுக்கறதுக்காக சாதம் செஞ்சு முடிச்சுட்டு எங்களுக்கும் பிரியாணி செஞ்சு 65 முட்டை அந்த மாதிரிலாம் வச்சு நாங்களும் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சின்ன சின்னதாக வேலைங்க ஷேர் பண்ணி செஞ்சுட்டு நிறைய கேம்ஸ் விளையாட ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஏன்னா 3 பேர் நேற்று வரல இல்லைங்க நைட்டு. அதனால் பகலில் மட்டும் கண்டினியூ பண்ணலான்னு கேம் எல்லாம் விளையாடிட்டு எங்களுக்கு நாங்கள் படிக்கும் போது கிறிஸ்மின்னு சொல்லி ஒரு கேம் போட்டிருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் யாரோடைய ஃப்ரெண்ட்ஸ் நேமெல்லாம் வருதோ அவங்களுக்கு ஒரு நாள் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் ஞாபகம் வந்தது எங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நேமெல்லாம் குலுக்கி போட்டபோது யார் யாருக்கு எந்தெந்த பேர் வந்ததுன்னு தெரியலங்க. என்னுடைய பேர் யாருக்கு போய் சேர்ந்ததுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே பார்த்தா தாங்க தெரியும் என்ன வாங்கிட்டு வர போகிறாங்க, என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலங்க. ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் யாருக்கு நம்ம பேர் வந்ததுன்னு. அதெல்லாம் சூப்பர் கேமுங்க. 90 கிட்ஸ் தான் அந்த கேமெல்லாம் தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு எங்கெங்க தெரியும். இந்த கேம் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியோ அந்த கேமெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்க எல்லாமே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெகுலராக போகிற கடைக்கு டீ ஷாப் தாங்க போயிட்டு எல்லாேருக்கும் டீ காஃபி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைஃப்பில் எங்களுக்கு இன்னொரு முறை கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப என்ஜாய். இந்த நாள் திரும்பி எங்களுக்கு எப்போ வரும்னு கண்டிப்பாக எங்களுக்கு தெரியலங்க. ஆனால் இந்த நாளை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.